நீ ஒன்று பேசுனது தாங்க இருக்கா? அது நான் பேசினா எனக்கே அப்புறம் நானே என்னை கேவலப்படுத்திக்கிற மாதிரி ஆயிரும். அதனால சில விஷயம் நான் பேச முடியாது, கோச்சிக்காதீங்க. அது நான் உன்ட்ட பர்சனலாக ஃபோன்லேயே கேட்கணும். ஓகேயா? ஆ தேவையில்லாமல் ஒருத்தங்களை வந்து ஒரு பொம்பளை ஆளுகிட்ட போய் பேசுகிற நீ. நீ நினச்சிக்கிறதுக்கு அந்த பொம்பளை ஆளுலாம் என்கிட்ட சொல்லாதுன்னு. அந்த ஒரு நேற்று ஆர்ஜி லைஃப்பில் ஒரு ஆஸ்திரேலியாவிலேருந்து ஒரு ஒரு சிஸ்டர் வந்து பேசுவாங்க, பார்த்தீங்களா? மொதல் ஒரு கட்டம் வந்து ஒரு டேய் சிலம்பன், டூரல் பிரதர்ஸ் கபாலி லைஃப்பில் மதுரைலேருந்து வந்த மதுரை வீரன் மாதிரி வீடியோ செஞ்சு உருட்டி லைஃப்பில் பேசுகிறதெல்லாம் போதும். சரிடா, உனக்கு ஒரு ஓப்பன் சேலஞ்சுடா. அன்னைக்கு உன் தங்கச்சியும் சொன்னச்சு, நீ எங்கேயோ பிஜேல என்னமோ எம்ஐசி பில்டிங்லாம் என்னமோ கூப்பிட்டியா? சரிடா, நீ வீரன் தானே, நீ ஆம்பளை தானே, லைஃப்பில் நீ கெத்து தானே, டிக்டோக்கோட புளுத்தி தானே, சும்மா வள தொலை பேசுவேன். நீ மூஞ்சே காட்ட வேணாடா. இந்த அன்பு தெரியுமா? இந்த அன்பு நீ பத்துக்கு வந்து அந்த இடத்துல அந்த அந்த கோடைக்கிட்டலாம் கட்டி அடிப்ப, அதான் நான் பார்த்துக்கு. சரி, அதை பழைய கதை விட்டுரு, புது கதை. இந்த மாதிரி ஒன்று தெரியும் தானே, நீ ஆம்பளை தானே, நீ மூஞ்சி காட்டுவானடா. இதே மாதிரி லைஃப் சைஸு இந்த அன்படியில் வந்து பிளாக் இலேருந்து பிளாக் சி வரைக்கும் நீ அங்கே வந்து காடி போட்டு, இல்லைன்னா வெள்ளைன்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் போட்டுருவோம் ஐடியில், இத்தனை மணிக்கு நான் வரண்டா, வாட ஜும்பா எடுப்போம் அப்படின்னு. சரி, ஒன்று அது ஜென்டில் நீ அப்படி இல்லைன்னா இந்த அன்படியில் வந்து ரொம்ப இல்லை ஒரு சரி ஒரு முடியுமாடா, நீ ஆம்பளை தானே, அரை மணி நேரம் இன்டர்ன்பர்ல வந்து நீ காடியில் எதுவும் மூஞ்சி காட்ட வேணாம். நீ இப்படி பேசணும் லைஃப்பில் இந்த பெரிய பெரிய கெத்தாலாம் கெட்டாலலாம் பேசுகிற தீத்துருமா அந்த மாதிரினே. நீ ஆம்பளை தானே, உன் தங்கச்சி நீ வந்து அவன் பெரிய ஹீரோ அப்படி இப்படின்றது அவனோட டீம் இருக்குது தானே. இன்டர்ன்பர்ல வந்து ஒரு அரை மணி நேரம் அந்த லைஃப் செஞ்சிடுறேன். ஓகே, நான் வந்துட்டேன்டா, எங்கடா நீ வாடா அப்படின்னு. சரியா, நீ ஆம்பளை தானே, நீ தான் மூஞ்சி கட்ட மாம்பளை. அப்புறம் இவன் வந்து என்னை ப்ளாக் பண்ணிட்டான். இப்போ அவனோட லைஃப்பில் கெட்டது பேசுகிறதுக்கு. ஏன்னா இவன் ரொம்ப சுத்தமான வார்த்தை பேசுவார்ல. இவனோட ஃபாலோவர் அல்ல கை நோல்ல கை என் சிசிடிவியில் பார்த்துட்டு இருப்பேன்ட்டு இதை கண்டிப்பாக அவனுக்கு அனுப்புது. வாட்ஸ்அப்புக்கு எனக்கு அந்த புண்டாம வாட்ஸ்அப்புக்கு. டேய் ரொம்ப வேணாண்டா, வளத்துலலாம் வேணாம். இன்டர்ன் பாய்ட்டில் வந்து நீ லைஃப் சரியா, இந்த இடத்துல இருக்குண்டா, போட்டா வாடா அப்படின்னு. சரியா, ஜென்டல். இல்லைனா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் செஞ்சுன்னா நீ உண்மையை சுத்தமான ஆம்பளை. நீ ஒரு அனௌன்ஸ்மெண்ட் செஞ்சு நீ அங்கே வந்து நான் வந்து ஜும்பா எடுக்காமல் நான் வந்து ஒன்றுமே செய்யலைன்னா நான் பொட்டடா. இல்லை நீ வந்து ஒரு ஹவர் அங்கே லைஃப் செய்ய சரிடா, அந்த ஒரு ஹவர் நான் வரல வச்சுக்க, உன்னை லாயா என்ன பண்ண வரல பயந்துட்டு வச்சுக்கோ, எனக்கு கொட்டை சுருக்கி வச்சுக்கோ. நீ ஆம்பளடா. சரியா, இப்போ நீ சொல்லலாம் நீ மூஞ்சியை காட்டுறானே, அதுதான் நான் வந்துட்டு சொல்கிறேன். நீ மூஞ்சியை காட்டு லைஃப்பில் மூஞ்சியை கட்டி தான்டா நானே கபாலி இப்போ பேசுனேன் நீ சொல்லு. ஓகே, நான் மூஞ்சியை கட்டி உனக்கு வீடியோ செய்கிறேன், 2 பேரும் டேரக்ட் ஜும்பா எடுப்போம். ஓகேவா, நீ பெருசா நான் பெருசா நான் அப்புறம் பார்த்துக்கோ. அப்படின்னா நீ மூஞ்சி கட்டலன்னா நான் மூஞ்சி கட்டலை. ஓகேவா, உனக்கு ஒரு இது இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு அது இருக்குது. சரியா, இந்த ஒரு ஊட்டு இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஊட்டு இருக்குது. 2 பேருமே ஜென்டலாக பேசு. ஏன்னா தங்கச்சி புண்டாமல் தான் சொன்னான் அவர் லைஃப்பில் அது வீடியோ வச்சுருக்கேன். நீ என்னமோ கூப்பிட்டு நாங்களாம் வரல, லொக்கேஷன் கூப்பிட்டு வரலன்னா சரி லொக்கேஷனை கூப்பிட்டு ட்ரெயின் போயிடுவி. பிளாக் ஹெச்சில் பிளாக் இலேருந்து பிளாக் சி வரைக்கும் நீ வா, வந்து ஒரு அரை மணி நேரம்டா லைஃப் செஞ்சுறே வந்துட்டேன்டா. இதோ இங்கே தான்டா ஆட்டினா நீ மூஞ்சி கூட காட்டணும். உன் மூஞ்சி எனக்கு தெரியும், நீ என்ன சாவகாசம்னு எனக்கு தெரியும். சரியா, வந்து சரியா, இல்லை நம்ம உண்மை ஒன்று சுத்தமாக நம்புறேன்னா வெளியே அனௌன்ஸ் பண்ணிட்டு இத்தனை மணிக்கு வரேன். சம்டைம் நான் வேலையில் இருப்பேன், டக்குனு வந்து போய் செஞ்சு அந்த டைமில் நான் வராமல் போயிட்டாக்கா நீ புளுத்தி ஆம்பளை ஆயிடுவேன். ஓ நான் வந்துட்டேன்டா செஞ்சுட்டேன்டா கிழிச்சிட்டு எங்களா போய் ஒளிஞ்சிடுவேன். நீ ஒரு ஜென்ரல் அது வெளியே சொல்லிட்டுன்னா நான் ஆள்வா செட் பண்ண மாட்டேன். ஜா நான் ஆள்வா செட் பண்ண நான் ஒண்டி வரேன். சரியா, நான் ஒண்டி வரேன். அந்த இன்டர்பல் ஒண்டி வரேன். உனக்கு வந்து உனக்கு தோளில் தட்டி நான் தான்டா இவன் சொல்லி வந்துட்டு நான் பேசுகிறேன். ஜென்டலா நீ ஆம்பளை தானே, நீ தான் ஆம்பளை லைஃப்பில் பயங்கரமாக கெட்டதான் பேசி போய் புளுத்தியாச்சே. நீங்களும் ஆம்பளை தானே, ஒரு ஷால் ஹீரோ நினச்சிருக்கே வரையா சொல்லி அப்படின்னு பார்த்து ஒன்றை பொறுத்த வரைக்கும் நீ லைஃப்பில் வந்து ஓல் கத்திக்கிட்டு மூஞ்சி கட்டணும்னா நீ ஆம்பளை சொல்கிறாங்க தானே. அதே மாதிரி நாங்கள் மூஞ்சி கட்டாமல் வீடியோ செஞ்சு கேள்வி கேட்குறோம், நாங்களும் ஆம்பளை தான்டா. இல்லை நீ தான் உன்னோட ஆம்பளை தான் பெருத்தனமா அவன் மூஞ்சி கட்டாமல் நீ வந்து லைஃப் செஞ்சு நீ பெரிய புளுத்தி சொந்த ஒரிஜினல் காலில் பேச நீ பெரிய புளுத்தி ஆட்டினா சரிவா, இன்தான் போயிடுவா முடிஞ்ச இன்ஃபார்ம் பண்ணுவா. அப்படி இன்ஃபார்ம் பண்ணிட்டு எப்படி பார்த்தா நான் என்னோட ஒரு எவரேஷன் தான் இருப்பேன். நீ வந்து லைஃப் ஓப்பன் பண்ணு, லைஃபை தோற எனக்கு வந்து ஷேர் அடி அவருக்குள்ள நீ பார்க்கணும். ஓகேடா, நீ ஆம்பளை நான் ஒத்துக்கிறேன்டா. சரியா, இந்த சேலஞ்ச் நீ ஏற்றுக்கிறியா பார்த்துட்டு சொல்லு எனக்கு.